அடிப்படை வசதிகளோடு இருக்கிறதா? இதெல்லாம் போனா தான் தெரியும். ஒரு கிராமத்தில் கூட சரியான சாலை வசதி இல்ல, தெருவிளக்கு இல்ல, குடிக்க தண்ணி நல்ல தண்ணி இல்ல. இங்க ஆர்வ வாட்டர் குடிக்கணும், நல்ல தண்ணி கிடையாது. அங்கன்வாடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் 5 கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்க எங்க குழந்தைகள் எல்லாம் அங்கன்வாடியில் விடுறோம். நீங்க பாக்குறீங்களா இந்த ரோடு போட்டு 15 வருஷம் ஆகுது. இப்படி தமிழகம் முழுக்க பெரும்பாலான முத்திரையர் கிராமங்களுடைய அவலக்குரல் நான் போகிற போது கேட்குது. தாய்மார்கள் தான் சொல்றாங்க. அதையும் இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் எதையும் சொல்லல, தாய்மார்களுடைய அவலக்குரல் கேட்குது. நம்மால் என்ன செய்யறோம்? தமிழ்நாடு முழுக்க நாடாண்ட சமூகம், 1000 கால வரலாறுக்கு சொந்தமான சமூகம் இந்த முத்திரையர் சமூகம். அப்படியே வச்சுக்கவன நாடாண்ட சமூகம், ராஜ வம்சத்தில் வந்த சமூகம், நாமெல்லாம் முத்து ராஜாக்கள் அப்படின்னு இந்த மனிதர்கள் என்ன பண்றான்? இவனுக்கு நடக்கிற அவலத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 80 சங்கம்னு சொல்றான். ஒருத்தன் கூட பேசுறது இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவலத்தை, முத்தரையர் மக்களுடைய அவலத்தை நீ பேசினான்னு சொன்னா அரசியல்வாதி கிட்டையும் அதிகாரியையும் நீ பகைக்க நேரிடும். அரசியல்வாதியும் அதிகாரியும் எவன் பகைச்சுக்குவான்? எந்த தலைவர், எந்த தலைமை, எந்த அமைப்பு இந்த மக்களுக்கு ஆதரவா இந்த மக்களுக்கு நடக்கிற அவலத்தை சுட்டி காட்டுகிற அமைப்பா யார் இருக்கிறார்? எவன் ஆம்பளை சிங்கமா இருக்கான்னு கேட்கிறேன். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணிக்கிற தம்பிகளும் தமிழர் தேச கட்சியில பயணிக்கிற தம்பி தான் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் எதிர்த்து களமாடுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய சங்கம்ல என்ன பண்றான்? நம்மள சொல்லுவான், சாவுனா போய் நிக்கிறாங்க, எங்கேயும் சாவு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்றான். இன்னைக்கு எங்கடா சாவான்னு போய் நிக்கிறான். சங்கம்ல எங்க இளவு யாரும் நிகழ்ச்சி கூப்பிடுறது இல்ல. மாநாடு போட்டேன். இப்போ 10 அமைப்பு 50 அமைப்பு இருக்குது. இந்த சமூகத்துக்கு நல்லது. செல்வகுமார் ஒரு 55 ஏக்கர் நிலத்தை பிடிச்சு ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி ஒரு 2 ஏக்கர் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிச்சை எடுத்தானோ என்னவோ பண்ணா வசூல் பண்ணி மாநாடு நடத்தி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் மாற்று சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறார் செல்வகுமார். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா, தமிழர் தேசம் கட்சியா? நான் சவால் விடுகிறேன். நான் 55 ஏக்கர்ல போட்டேன். நாங்க தான் பழைய அமைப்புன்னு சொல்றீல்ல, நாங்க தான் பழைய ஆளு. சமூக வலைத்தளத்தில் கண்ணா புண்ணான்னு எழுதுறிய. நீ 110 ஏக்கர்ல ஒரு மாநாடு போடன்னு பார்ப்போம். 110 ஏக்கர்ல ஆக்கப்பூர்வமா எதையும் செய்யறதில்ல. சமூக வலைதளத்தை இந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற அமைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக தலைமையில இருந்து கூப்பிட்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, புறவாசல் வழியா போல, ஊழ கும்பிடு போடல, பணம் தரேன்னு சொல்லல,
எங்களுடைய களப்பணி இந்த மக்களுக்கு நேருகிற அவலத்தை பொதுவெளியிலே கொண்டு வந்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறோமே. ஒரு கண்டன போஸ்டர் போட்டா போதும், அடுத்த நாள் இங்க உட்கார்ந்து இருக்கான தம்பிகள் 50 மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வந்து நிற்பான் அதிகாரி. எப்பா ஆர்ப்பாட்டம் செய்யாத, போராட்டம் செய்யாத, உடனடியா உனக்கு சாலை அமைத்து கொடுக்கிறோம், உடனடியா உனக்கு தெருவிளக்கு, உடனடியா உனக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூடம் வாங்கி கொடுத்திருக்கான் நத்தம் சட்டமன்ற தொகுதியில தம்பி பூமி அம்பலம். பள்ளிக்கூடம், ஆரம்ப சுகாதார நிலையம், எதையும் எதிர்பார்க்காம காவல்துறை எதுக்கும், காவல்துறை வழக்கு போடும், வருவாய்த்துறையும் நாங்கள் ஏதாவது செய்யறோம் பர்சனலா பொருளா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த முத்தரையர் சமூகத்துக்காக களமாடுகிறோமே. எவ்வளவு பகை! வரலாறை தமிழகம் முழுக்க ஆணித்தனமாக சொல்கிறோம். இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுகிறோம். வருவாய்த்துறை வம்புழுக்க போகும்போது காவல்துறை சேர்ந்து கொள்கிறது. நம்ம மாநில பொறுப்பாளர்லாம் இழுத்து கொண்டு போய் போடுறான் வண்டியில. எதற்காக? இந்த நாடாண்ட சமூகத்திற்கான அரசியலுக்காக நாங்க களத்துல நின்னதுனால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூப்பிட்டு என்ன அவங்களுக்குன்னு கேட்கிறாங்க. இது எதை காட்டுகிறதுனா, ஒட்டுமொத்தமா முத்தரையர் சமூக மக்கள் ஒரே தலைமையை விரும்புகிறார்கள். அந்த அரசியல் தலைமை தமிழர் தேசம் கட்சி தமிழகம் முழுக்க விரும்புகிறார்கள். நாங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் வெளியே வரான்னு நினைச்சீங்களா? தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதே தப்புன்னு சொல்றோம். ஆனா சமூக பணி செய்வதற்கு கார் கொடுக்கிறேன், உனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கிறேன். இது என்ன கார்பரேட் கம்பெனியாடா? அயோக்கிய பயிலுங்களா? கார்பரேட் கம்பெனியா? வந்திருக்க ஒரு வண்டிக்கு கூட பேரரசர் மேல சத்தியமா சொல்றேன், ஒரு வண்டிக்கு கூட ஒத்த ரூபா கூட செல்வகுமாரோ வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமையோ தமிழர் தேசம் கட்சி தலைமையோ ஒத்த ரூபா கொடுக்கல. அதான்டா சமூக பணி. மாநாடுன்னு போய் போட்டுட்டு உங்க கிராமத்துல வந்து உங்களை சந்திச்சு அழைப்பு கொடுத்த, அழைப்பு கொடுக்கலனாலும் என் மக்கள் என்னை விரும்புவார்கள், என் மக்கள் என்னை விரும்புவார்கள், தமிழகம் முழுக்க விரும்புவார்கள். அழைப்புதல் போய் வச்சா அந்த கிராமத்துல ஏன் அழைப்புதலை வாங்கின? என்ன கேவலம்! நிறைய கிராமங்களையும் அழைப்புதல் வாங்கினீங்க. இந்த அமைப்பு பேரரசர் பார்த்துக்கிட்டே இருக்கார், ரொம்ப பொறுமையானவர். ஒரு கட்டத்தில் கோபமானார்னா உங்க குடும்பத்தை அழிச்சுடுவார். எப்படி அழிப்பாரு எனக்கு தெரியாது. தமிழகம் முழுக்க இந்த மக்களுக்காக களமாடுகிற தம்பிகளை உருவாக்கி இன்னைக்கு மாநாடு, 3வது மாநாடு இது திருச்சியில, தென் தமிழகத்தில் தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு போட்ட பிறகுதான் வளையர் சமூக மக்கள்னா யாரு தென் தமிழகத்தில் அவர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள். அந்த வளையர் மக்களுக்கான ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்தது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம். இன்னைக்கு வளையன்னா கேவலமா பார்த்தவன் இன்னைக்கு மரியாதையோட பார்க்கிறான். அப்படியே மதுரைக்கு போனா
திரும்பி வரமாட்டான். ஒரு நாடாண்ட சமூகத்தினுடைய பிள்ளை நான். அந்த ஜீல இருக்காது என் பேரரசருடைய ரத்தம், தன்மான உணர்வு, வீரம். நீ அடிச்சா நான் அடிப்பேன். அப்படிதான் கொண்டு வந்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தை. தர்மத்தின் வழியில வந்தவர்கள், அம்பலக்காரர்கள், நீதி வழங்குபவர்கள் நாங்கள். காவல்காரனா அம்பலக்காரனா வாழுகிற சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். ஒரே தலைமை தான். நான் தான் சொல்லிட்டேன், 55 ஏக்கர்ல செல்வகுமார் மாநாடு போட்டான். எனக்கு மேல ஒரு தலைமை இருக்க, நானும் ஒரே தலைமை ஆகணும்னா 110 ஏக்கர்ல மாநாடு போட்டினா நீ பெரிய தலைமை. நான் ஒரு 3 லட்சம் பேரை திரட்டிட்டேன், நீ ஒரு 10 லட்சம் பேரை திரட்டினா நீ பெரிய தலைமை. எவன் வருவான்? போய் வேன் அனுப்பிச்சா ஆள் வந்துருமா? வேனை எடுத்துக்கிட்டு வரணும், வேனுக்கான பணத்தை அவனே கொடுக்கணும். அதுதான் உண்மையான சமூக பணி, அதுதான் சமுதாய பற்று. அதை இந்த மக்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறோம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா. தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்தினோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை தமிழகம் முழுக்க உறுதி செய்திருக்கிறோம். எங்களால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னா நாங்கள் தான் வீர முத்திரையர்கள். அமைச்சரை பார்த்தா கை கட்டிக்கிறது, வேலை செய்யுங்க. இப்போ அதிமுக கூட்டணியிலயோ திமுக கூட்டணியிலயோ போய் இறங்குங்க, களத்துல எதிர்த்து திட்டுங்க.